என்டிபிசி கிராஜுவேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அதாவது மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு கிராஜுவேட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து அண்டர் கிராஜுவேட்டுமே ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இவ்வளோ நாள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து படிச்சிருப்பீங்க, இல்லை முன்னாடி 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ டெய்லியும் அவ்வளோக்கு அவ்வளோ டெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஜென்ரலாக ஆல்ரெடி ஒரு சோர்ஸில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஓகே எடுங்க. அது போக நிறைய இதில் எடுங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆப்பில் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ரிப்பீட்டடாக அதிலே எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த பேட்டர்ன் புரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நிறைய ஆப்பில் தொடர்ந்து மாற்றி டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. கண்டிப்பாக மினிமம் டெய்லி ஒரு டெஸ்ட்டு போட்டால் தான் நமக்கு வந்து அங்கே எக்ஸாமில் வந்து ஸ்பீடு வரும். ஏன்னா வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது, டைம் வந்து 90 மினிட்ஸ் தான் இருக்கும். பட் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் இருக்கும். அப்போ வந்து நம்ம நிறைய கொஸ்டின் வந்து மைண்ட்லேயே சால்வ் பண்ணணும். என்ன தான் நமக்கு மெத்தட் தெரிஞ்சாலும் நிறைய ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அது வந்து ரியல் எக்ஸாமில் நமக்கு அந்த ஃபியர் இல்லாமல் வரும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஆலிவ் போர்டு நமக்கு ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆலிவ் போர்ட்லேருந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் தான் தருவாங்க ஆல் இண்டியா லைவ் சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து 5 ஃப்ரீ டெஸ்ட் தராங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எல்லா வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அந்த ஆலிவ் போர்டு ஆப்லேயே இருக்கும். இல்லை நீங்கள் வெப்சைட்டில் கூட போய்ட்டு லாகின் பண்ணி எடுத்துக்கலாம் ஆலிவ் போர்டுன்னு போட்டு. அப்படி இல்லை நீங்கள் அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்டே, டியூஸ்டே இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் அதை போய் எடுங்க. ஏன்னா இது ஆல் ஓவர் இந்தியா லைவ் டெஸ்ட் எல்லாருமே எடுப்பாங்க. அதில் வந்து நமக்கு வந்து எல்லாருமே எடுக்கும் போது நம்ம லெவல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்கள் ஒரு 10%க்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ரியல் எக்ஸாமில் சொல்கிறேன். இங்கே வந்து 1,00,000 பேர் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000க்குள்ளே வந்துருங்க எப்படியாவது. சரிங்களா? என்டிபிசி அப்ளை பண்ணவங்க மட்டும் எடுக்காதீங்க. எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் எடுங்க. ஏஎல்பி அப்ளை பண்ணியிருக்கீங்களா எடுங்க, பரவாயில்ல. அதே மாதிரி குரூப் டி அப்ளை பண்ணியிருக்கீங்களா எடுங்க. ஏன்னா ரயில்வேல ஒரு எக்ஸாமுக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து வேறு ஒரு எக்ஸாமில் வந்து ரிப்பீட் ஆகலாம். சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் ஏஎல்பி குரூப் டிலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த என்டிபிசி லெவல் டெஸ்ட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் டி, ஏஎல்பிலாம் ஈஸியாக இருக்கும். அங்கே நம்ம எப்படி டெஸ்ட் எடுக்கலாம்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆலிவ் போர்டு ஆப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. இல்லை ப்ரோ நான் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணல, எனக்கு டேரெக்ட் லிங்க் கொடுங்க, நான் அப்படியே வெப்சைட்டில் போய் டெஸ்ட் எடுத்துக்கிறனாலும் நான் டேரெக்ட் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை தொட்டு கூட நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு லைவ் டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கான லைவ் டெஸ்ட் வந்து நீங்கள் நாளைக்கு ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி நாளைக்கான லைவ் டெஸ்ட் வந்து அடுத்த நாள் ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் எடுக்க முடியும். சரிங்களா? டெய்லி ஒரு லைவ் டெஸ்ட் வரும். எதையுமே மிஸ் பண்ணாமல் எடுங்க. ஏன்னா ஃப்ரீயாக தானே வருது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல சைன் அப் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர் இது 3 கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ சைன் அப் பண்ணிட்டக்கப்புறமா அகைன் வந்து சைன்இன் பண்ணணும். வெளியில் போய்ட்டு அகைன் உள்ளே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு மட்டும் காட்டும். அதை கொடுத்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் உள்ளே போயிடும். ஆப் உள்ளே வந்தோன்னே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ரயில்வே தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். டாப் லெஃப்ட்டு கார்னரில் பாருங்கள். நான் ரயில்வே தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சூஸ் ஆகிருந்ததுன்னா ரயில்வேஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆர்ஆர்பி என்டிபிசின்னு இருக்கா, அதை கொடுங்க. அந்த ஆர்ஆர்பி என்டிபிசியில் அப்படியே வாங்க. கிராஜுவேட் லெவல் சிபிடி 1 அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. ஃபஸ்ட்டிலே இருக்கும் பாருங்கள், ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் சிபிடி 1 லைவ் டெஸ்ட் அவைலபிள். எப்போ வரைக்கும் இருக்குது, அதாவது February 21க்கான லைவ் டெஸ்ட் வந்து February 22 ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதே February 22க்கான லைவ் டெஸ்ட் வந்து February 23 ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் இருக்கும். டெய்லி அன்னன்னைக்கு உள்ளது ஃப்ரீயாக கிடைக்கிறத எடுத்துருங்க. சரிங்களா? அப்படியே இப்போ டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 90 நிமிஷம் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 100 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா 0.33 வந்து நெகட்டிவ், கரெக்டாக போட்டால் 1 மார்க், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வச்சுருக்காங்க. இன் February 2026 இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி ஹாஸ் அக்ரீட் ஆன் எ ஷேர்டு ஒர்க் பிளான் டு கைடு கோஆப்ரேஷன் ஆன் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இஷ்யூஸ் எய்ம்ட் அட் என்ஹான்சிங் கொலாபரேஷன் டு அட்ரஸ் காமன் கன்சர்ன்ஸ் சச் அஸ் டிரான்ஸ்நேஷனல் கிரிமினல் நெட்வொர்க். நான் யூஎஸ்ஏன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லாம் February 2026 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் மார்ச்சில் நடக்குதுன்னா மார்ச்சோட கரண்ட் அஃபேர்ஸ் கூட கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், அடுத்து அகைன் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது. வாட் மேஜர் அச்சீவ்மெண்ட் டிட் லியோனி மெஸ்ஸி செக்யூர் இன் த 2025 MLS சீசன்?
அடுத்து இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸு ஸ்போர்ட்ஸ் பற்றி வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சர்வே பற்றி ஒரு கொஸ்டின் வருது. அடுத்து ஒரு ரீசனிங் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் வென் டயக்ராம் ரெப்ரசன்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் டெல்லி பெயிண்டர்ஸ் அண்ட் விமன். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் விமன் ஹூ ஆர் ஃப்ரம் டெல்லி பட் ஆர் நாட் பெயிண்டர்? டெல்லியாக இருக்கணுமா பட் நாட் பெயிண்டர், அவங்க விமனாகவும் இருக்கணுமா. அப்போ வந்து 21 ஒரு ரீசனிங் கொஸ்டின். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆப்டி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் குரூப் ஆஸ் 200 ஐட்டம்ஸ் வித் மீன் 15. த ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 சாம்பிள் ஆஸ் 80 ஐட்டம்ஸ் வித் மீன் 14. தென் ஃபைண்ட் த மீன் ஆஃப் செகண்ட் சாம்பிள். ஸோ நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணி போடுங்க, நான் அப்படியே சும்மா டிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த அடுத்து அகைன் ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின். த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அ ஃபேன் வித் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 60% இஸ் rupees X and that of the with 2 successive discount of 40% and 20% is Y. Y minus X is rupees 136. then find the marked price of the fan. நீங்கள் வந்து எல்லாமே சால்வ் பண்ணி போடுங்க. நான் சும்மா ஏதாவது டிக் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நான் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ரியல் எக்ஸாம் எப்படி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி நினச்சி பண்ணணும். 130 into 9 equal to இந்த கொஸ்டின் மார்க் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். இதை மைண்டில் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் 130 into 9 போட்டால் என்ன வரும்? 1170 வரும். 1170ல் 250 into 11 போட்டால் என்ன வரும்? 250 2500 2750. 2750 ஒரு 1170 எவ்வளோ வரும்? 3920. மைண்ட்லேயே சால்வ் பண்ணணும் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அகைன் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. போட் மாஸ் ரூலை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். 3 × 7 21 டிவைடட் பை 3 × 8 24. 7/8. 3 × 4 12. 12 இருக்குன்னா கீழே வந்து 8 இருக்கும். அகைன் 4 84 தான் வர மாதிரி இருக்குது. யூபின்னு கொடுத்துக்கிறேன். வாட் எஃபெக்ட் டஸ் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் ஹேவ் ஆன் இந்தியன் மான்சூன்? ஒரு ஜாகிரஃபி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் எப்படி வருதுன்னு தெரியுதா? ரியல் எக்ஸாமில் அப்படியே மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வருது, ரீசனிங் வருது, ஆப்டிடியூட் வருது, ஹிஸ்ட்ரி வருது, ஜாகிரஃபி வருது. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாமில் கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து டைமர் ரன் ஆகிட்டே இருக்கும். எல்லாமே நீங்கள் எல்லா கொஸ்டினுமே எடுத்து முடிச்சுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே இங்கே கேட்கும். நீங்கள் எவ்வளோ இங்கே காட்டும் பாருங்கள், எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ அன்அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ரியல் எக்ஸாமில் பட் இந்த மாதிரிலாம் நீங்கள் சப்மிட் கொடுக்க முடியாது. எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெளியே வர முடியும். சரிங்களா? இப்போ நான் எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கேன், எவ்வளோ தப்பாக போட்டிருக்கேன் அப்படின்றது காட்டுது. பட் டாப்பர் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க பாருங்கள், 86 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோடதும் காட்டும், ரேங்க்கு எல்லாமே இதிலே வந்து காட்டும். இப்போதைக்கு வந்து 4500 பேர் எடுத்திருக்காங்க. அதில் நான் 4300வது ரேங்க்கு. பட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 400ல் வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர். நீங்கள் வந்து பென் அண்ட் பேப்பர் வச்சு ப்ராப்பராக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். சொல்யூஷன் வேணும்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்கும், அதை கொடுத்து பார்த்துக்கோங்க சொல்யூஷன் கூட. சரிங்களா? நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, என்ன கரெக்டாக போட்டிருக்கீங்க எல்லாமே அப்போயே வந்து அனலைஸ் பண்ணிடுங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்போவே அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடிலாம் லைவ் டெஸ்ட்டில் வந்து அடுத்து டெஸ்ட்டு முடிஞ்சக்கப்புறம் தான் வந்து ரேங்க்கு சொல்யூஷன்லாம் ஓவராலாக வந்துட்டு இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்பப்போ வருது. ஸோ இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளை ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க மக்களே. பை பாய்.